ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். எப்போவுமே தோசை சுடுறது தானே. இந்த மாதிரி ஒரு தடவை தோசை செஞ்சு பாருங்களேன், வீட்டில் இருக்கிறவங்கள உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க. இப்போ தக்காளி விலை கூட ரொம்ப மலிவாக தான் கிடைக்குது. இந்த தோசை பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. இந்த படியில் ஒரு படி ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். கல் மண் எதாக இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. அரைப்படி பச்சரிசி, இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கழுவிக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 1/4 படி மட்டும் இட்லி அரிசி சேர்த்திருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம். இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா உங்கள் தோசை நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வருங்க. இப்போ பாருங்கள் அரிசியில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. 2-3 தடவை அலாசிட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் வெள்ளை முழு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். இது கூடவே காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். காஷ்மீரி மிளகாயில் காரமே இருக்காது. ஒரு 3 மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும். அரிசியெல்லாம் நல்லாவே ஊறிடும். நம்ம ஊற வைக்கும் போதே நல்ல தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதே தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம். 50% எல்லாமே போட்டு அரைச்சதுக்கு அப்புறம் தக்காளியை சேர்த்து பாருங்க. ரொம்ப நைஸா வேணும்னா நைஸா அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் பிதுன்னு அரைச்சிருக்கேன். ஏன்னா சாப்பிடும்போது 1-2 பீஸ் வாயில சீக்கும் போது அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. ஒரு துண்டு இஞ்சியை நல்ல தோல் சீவி நல்ல பொடுசா கட் பண்ணி நம்ம அரைக்கும் போதே சேர்த்துருங்க. அப்பதான் அதோட சாறு எல்லா பக்கமுமே மாவோட கலந்து சூப்பர் டேஸ்டா இருக்கும். குட்டி குட்டியா வெட்டி போட்டோன்னா அங்கங்க தட்டுப்படும் நினைச்சீங்கன்னா மிக்சர் ஜார்ல ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. நல்லாவே நைஸா அரைஞ்சு. இஞ்சி சேர்த்துறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த பிரேக்ஃபாஸ்டோட இஞ்சியை சேர்த்திட்டிங்கன்னா காலையில் ரொம்ப வயிறு ஃப்ரீயாக இருக்கும், ஹெவியாகவே இருக்காது. ஜீரகம் ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது. ஜீரகம் போட்டு அரைக்கும் போது வாசனை சும்மா கமன்னு பக்கத்து வீடு வரைக்கும் எட்டி பார்க்கும். நைஸாக வேணும்னா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் பிதுன்னு தான் அரைக்கிறேன். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அரிசி நல்லா நைஸாகவே அரைஞ்சிடும். தக்காளி மட்டும் 1-2 பிதுன்னு இருக்கும். ஆட்டி டின்னருக்கு கூட யூஸ் பண்ணலாங்க. ஆட்டின உடனேவும் சுடலாம். ஒரு அரை மணி நேரம் வெளியில் வச்சாலே புளிச்சிரும். இல்லை நீங்கள் அடுத்த நாள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம இதில் எதுவுமே சோடா எதுவுமே சேர்த்துல. நேச்சுரலாகவே இது சூப்பராகவே புளிச்சு வந்துடும். வெளியில் ஓவர் நைட் வச்சுட்டிங்கன்னா அப்போ ரொம்ப புளிப்பு தட்டிடும். அரைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ கல்லில் ஊற்றி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ரெடி பண்ணுறேன். எவ்வளோ அழகாக புளிச்சு நிற்கிது பாருங்கள். உப்பு மட்டும் நம்ம எப்போ சுடுறோமோ அந்த டைமில் போட்டு நல்லா கலக்கி தோசை ஊற்றினாலே போதுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுவும் அந்த திப்பியாக இருக்கிற தக்காளி தோசை ஊற்றும் போது அவ்வளோ சூப்பராக வெந்து நிற்கும் பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. தக்காளி விலை கூட இப்போ ரொம்ப கம்மி தாங்க. இந்த டைமில் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க. வெறும் தோசை சாப்பிட்றக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பெரிய சைட் டிஷ் எல்லாம் ஒன்றும் தேவைப்படாதுங்க. தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வெங்காய சட்னி தான் செஞ்சுருக்கேன். அதுவே இந்த தோசை கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெய்யோ எண்ணெயோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி நல்லா திருப்பி போட்டு சைடெல்லாம் மொறுன்னு சென்டரில் மட்டும் கொஞ்சம் உப்பி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி தோசையை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்குன்னு எந்த டைமில் வேணால் செய்யலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ தோசையை திருப்பும் போதே தெரிஞ்சிருக்கும். வெளியில் பாருங்கள், அப்படியே அந்த தக்காளி கலரும் ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓப்பன் பண்ணாலே சும்மா கம்மன்னு வாசனையாக இருக்கும். திடீர்னு யாராச்சும் விருந்தாளி வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிலிஷியஸான ரெசிபிங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.